தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதனையும் வணக்கம். இந்த 200 ஊப்பிகள் இருக்காங்கல்ல, அதாவது 200 ரூபாய் உடன்பிறப்புகள்னு சொல்லுவாங்க. 200 ரூபாய் கொடுத்தா ஏதாவது பேசுவாங்க. இப்போ கூட கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க. லைக் என்னென்னா, இந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பேசிகிட்டு இருக்கோம். உன்னை பெரியார் யாருன்னு தெரியுமா, பெரியார் பேத்தி யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டாலின் ஐயா யாருன்னு தெரியுமா, கருணாநிதி அவர்கள் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டுலாம் ரீல் விட்டுட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்னா, அடுத்த கட்டத்தில் இந்த கழக தோழர்கள் வந்து இறங்கிட்டாங்க. அதாவது வந்து இந்த திமுகவோட உடன்பிறப்புகள் எப்படி வந்து இறங்கி அடிக்கிறாங்கன்னா, இந்த ஜீவாவோட இந்த ஜனவரி 15ஆம் தேதி வந்து டிடிடின்னு சொல்லிட்டு இந்த தம்பிகள் தலைமைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் வந்துச்சு. ஆனால் படம் நல்லா ஓடிச்சு. வெறுப்பு எதனால் தெரியுமா, பராசக்தியை மிஞ்சி ஓடிடுச்சு. ஏன்னா இப்போ பராசக்தி பாருங்களேன், அந்த டாக் அப்படியே குறைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. பராசக்தி ஜனவரி 9ஆம் தேதி இறங்குச்சு. இறங்கினதுக்கப்புறமா இந்த ஜீவாவோட 15ஆம் தேதி இறங்கின படம் இந்த டிடிடி வந்து கம்ப்ளீட்டாக அதை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அந்த படத்தை ஓவர்டேக் பண்ணனால வன்மம் எப்படி சொல்லி கதையை கோத்து விட்றாங்க தெரியுமா, இவர் சும்மா விளையாட்டுக்கு இந்த மாதிரி இந்த தேட்டருக்கெல்லாம் போய் ஸ்பீச் கொடுப்பார்ல, லைக் பல தேட்டர்களுக்கு போய் பேசும்போது கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இவர் பேசியிருக்கார். பேசின விஷயத்த இந்த புள்ள சொல்லியிருக்கு. யார், இந்த 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 லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒன்று பேசிகிட்டு இருக்கமே, அது பேசியிருக்கு. அசிங்கமாக இல்லையா விஜீவா சார், நீங்கள் இந்த மாதிரி பேசியிருங்க. 41 பேர் செத்த விஷயத்த ஒரு அமைச்சர் ஓடோடி போய் உதவி பண்ணியிருக்காரு. நைட்டு ஓடோடி போய் அழுதுருக்காரு. இதை லைக் அந்த மக்களுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் நைட்டு போனார். நீங்கள் வந்து ஒரு 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 வருத்தமே இல்லாமல் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி போய் நீங்கள் வந்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும்னா அதை நக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை வந்து நகைச்சுவை மாற்றிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையா சார்னு சொல்லிட்டு இது கேட்டிருக்கு. பாருங்களேன், படிச்சு சொன்னமே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்ன ஒரு வார்த்தையை மேடை போட்டு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தேட்டரா போய் சொல்றீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா? உண்மையிலே எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அந்த 41 பேரோட மரணத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்களா, இல்லை அன்பில் மகேஷ் அவர்களா, இல்லை வந்து இந்த திமுகவோட தோழர்களா, இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட தோழரா, இல்லை விஜய் அவர்களா அப்படிங்கிறது எந்த ஒரு இதுக்குள்ளே நான் போக விரும்பல. காரணம் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம், ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். இன்டென்ஷனாக எதுவுமே நடக்கலை. வண்டி வருது, கூட்டம் இருக்குது, சின்ன இடம், ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. 41 பேர் பரிதாபமாக செத்தாங்க. இந்த இன்சிடெண்ட்டில் தவறு யார் மேலே? நானே சொல்கிறேன், தவறு யார் மேலே? தமிழக அரசாங்கத்துக்கு மேலேயும் தவறு இருக்குது, தமிழக காவல்துறை மேலேயும் தவறு இருக்குது, விஜய் அவர்கள் மேலேயும் தவறு இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலேயும் தவறு இருக்குது. சொல்லட்டா உங்கள் கண்டிஷனை நான் சொல்லட்டா? உங்கள் கண்டிஷன் சரியாக இருந்திருந்தா ஒரு கட்சிக்கு அந்த 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 கட்சி இவ்வளோ பெரிய கூட்டம் போடுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்னா, உங்களோட உளவுத்துறை கரெக்டான கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைப்பா இந்த கண்டிஷன் படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு சொல்லிவிட்டு எங்களோட உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது, அதுக்கு இந்த இடம் செட் ஆகாது, இந்த இடம் செட் ஆகாதனால யூ ஆர் இன்எலிஜிபிள் டு செலக்ட் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்கணும். இல்லை, யார் பண்ணியிருக்கணும்? கண்டிஷன் படி யாருக்கு பண்ணியிருக்கணும்? உளவுத்துறை பண்ணியிருக்கணும். உளவுத்துறை யாருக்கு பண்ணியிருக்கணும்? காவல்துறைக்கு பண்ணியிருக்கணும். காவல்துறை கேன்சல் பண்ணியிருக்கணும். அப்போது அந்த சின்ன இடம் கொடுத்தோம், சரி ஓகே, இங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு அம்சம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான வாலண்டியர்ஸ் இல்லை அந்த டைமில். இப்போ இல்லை, அந்த டைமில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாலண்டியர்ஸ் இல்லை, கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அதுதானே உளவுத்துறையோட வேலை. உளவுத்துறை காவல்துறைக்கிட்ட சொல்லணும்ல, காவல்துறை படையை இறக்கும்ல. ஒன்றும் இல்லாத 10 வண்டி போகிறதுக்கு ஒட்டுமொத்த ரோட்லையும் அங்கே ஒரு 200 போலீஸ், அங்கே ஒரு 200 போலீஸ், வேறு ஒரு 4 சிஎம் கார் போகிறதுக்கு போடுறீங்களே. இங்கே வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் 20,000-30,000 பேர் வராங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அங்கே ஒரு கட்டமைப்பு க்ரியேட் பண்ணியிருக்கணும்ல. அப்படி உங்களால் கட்டமைப்பு க்ரியேட் பண்ண முடியலன்னா, இல்லைப்பா இந்த இடம் திஸ் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் யுவர் க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்கணும்ல கண்டிஷன் படி. தமிழக காவல்துறை மேலேயும் தவறு இருக்குது, உளவுத்துறை மேலேயும் தவறு இருக்குது, தமிழக அரசாங்கத்துக்கு மேலேயும் தவறு இருக்குது. இந்த பக்கம் டிவிக்கு கட்சி தலைவர் வந்து இந்த சின்ன இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்களை வந்து இவங்க வந்து வஞ்சகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த கட்டமைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இல்லை அந்த அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கோ, இல்லை வந்து அவங்களுக்கு கழிப்பறை போகிறதுக்கான இந்த ரிமோட் டாய்லெட்ஸ் வைக்கிறதுக்கான வசதிகள் அவங்கள பண்ணி கொடுத்துருக்கணும். புது கட்சி அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஆர்வத்தில் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க, பிரச்சாரத்தை பண்ணாங்க, நடந்துருச்சு. இந்த விஷயம் நடந்ததை ஒட்டுமொத்த பழியும் ஒரு மனுஷன் மேலே போட்டுட்டு எங்கள் சைடில் எந்த தப்பும் நடக்கலை,
அப்படிங்கிற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இங்கே தூயவான்னு சொல்லிட்டு. எங்கள் அமைச்சர்கள்லாம் போய் அழுதாங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்ன விஷயத்த ஜீவா அவர்கள் இப்படி பேசிட்டாரேன்னு சொல்லி இந்த புள்ள கதறுது. எனக்கு புரியலை. அதாவது வன்மம் வேற ஒன்றும் கிடையாது, பராசக்தியை மிஞ்சிருச்சு, அதனால் வன்மம். இந்த கொடுமையை யாருக்கிட்ட இப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பக்கம் ஒருத்தன் வெட்டுறான், எங்கே நான் அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வெட்டுறான். கோயம்புத்தூரில் நேற்று நைட்டு, அதுக்கு முந்தின நாள் சென்னை வேளச்சேரியில் அங்கே ஒருத்தனை போட்டு வெட்டுறான், டெலிவரி பாயை. அதுக்கு முந்தின மாதம் இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் ஒரு ஹிந்திக்காரனை 4 சில்வண்டுக்கு கஞ்சா போதையில் அமைச்சர் 0 கஞ்சான்றாரு. இது எதுவுமே கண்ணுக்கு தெரில இந்த கழக தோழர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் இந்த 200 OP-களுக்கும் கண்ணுக்கு தெரில. ஆனால் ஒரு படத்தில் இந்த படத்தோட டைலாக் சொன்ன உடனே ஜீவா வெக்கமே இல்லையா ஜீவா, அவருக்கே பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு கம்பேக் ஒரு படம் கிடச்சிருக்கு, படம் நல்லா ஓடிருக்கு, உடனே வந்துட்டானுங்க பாருங்களேன் ஆட்டிட்டு. இதுதான் கழக உடன்பிறப்புகளுடைய விசுவாசம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.